பிரசன்னம் தாரும் தேவனே, உந்தன் சாகம் தாருமே. இயேசுவே உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி வந்தோம். இயேசுவே உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி வந்தோம். பிரசன்னம் தாரும் தேவனே. எங்களை அளவில்லாமல் நேசிக்கிறதானே எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த காலை வேளையிலே நாங்கள் ஒன்று கூடி திருநாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு அளித்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆராதனைகளை முழுமையாக ஆசீர்வதித்துக் கொடுங்க. எல்லா பிள்ளைகளையும் குறித்த நேரத்திலே கொண்டு வந்து தொழுதுக்கும் நாமத்தை மகிமைப்படுத்தி நீங்கள் உதவி செய்யுங்கள். நீர் மாத்திரம் இந்த ஆராதனை உயர்ந்திருக்க வேண்டும். எல்லா கனத்தையும் துதியும் புகழும் உமக்கு மட்டும் நாங்கள் கொண்டு வருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமென். மனுஷனை மாற்றி தேவாதி
மனுஷர் மத்தியில் வாசப்படுகிற தேவனை நாம் தொடர்ந்து மகிமைப்படுத்துவோம். Vanda
Thank you.
எல்லாரும் முழங்கால் படிட்டு முடிந்தவர் முழங்கால் படிட்டு இல்லை என்றால் எழுந்து நின்று கர்த்தருடைய நாமத்தை சற்று நேரம் நாம் ஆராதிக்க போகிறோம். இந்த நாள் கிறிஸ்து பிறப்பை உலகம் முழுவதும் நினைவு கூறுகிற கொண்டாடுகிற ஒரு மகிழ்ச்சிகரமான நாள். ஏதோ ஒரு மூலையில் அல்ல, இந்த ஆராதனை உலகம் முழுவதும் நடக்கிறது. இறைவன் இந்த பூமியில மனிதனாக அவதரித்து வந்து அற்புதமான அவருடைய பிறப்பை நினைவு கூறுகிறதாக அவர் பிறந்தார், நமக்காக மரித்தார், உயிர்த்தெழுந்து இன்றைக்கு நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த தேவனை உள்ளத்தின் ஆழத்தில் Alleluia, Hosanna. Alleluia, Hosanna. Alleluia, Hosanna. Alleluia, Hosanna. Alleluia, Hosanna. Alleluia, Hosanna.
உன்னதத்தில் மகிமை, பூமியில சமாதானம், மனுஷன் மேல் பிரியம் உண்டாயிற்று. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. உன்னத தேவனை இந்த காலையில் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். தேடி வந்த தேவன், ஹல்லேலூயா. நம்மிடம் மட்டும் நம்மை தேடி வந்த தேவன். நம் பலவீனராய் இருக்கும் பொழுது நம்மை தேடி வந்தது. நம் பாவிகளாய் இருக்கிறேன் நம்மை மீட்க வந்த தேவன். ஹல்லேலூயா. Thank you Lord. இந்த உலகத்தில் நாம் ஒன்றுமற்றிருந்த நேரத்தில் நம்மை நிறைவாக வந்த தேவன். நமக்காகவே நம்மை மீட்பதற்காக இந்த பூமியில் வந்திருக்கிறார். இது ராஜாதி ராஜாவாக நம்மோடு அசைவாடி கொண்டிருக்கிறார். அவர் நாமத்தை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் அவர் வந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனா நம்மோடு கூட உறவாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. Hallelujah, hallelujah. உமக்கு நன்றி ஆண்டவரே. நீங்க பெரியவர், நீங்க சிறந்தவர், நீங்க உயர்ந்தவர். ஹல்லேலூயா. ஒருவரே துதிக்கு பாத்திரர். நீங்க ஒருவரே கனத்துக்குரியவர். நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உங்களை மீட்க வந்த ரட்சகா. ஓ ஹல்லேலூயா. எங்கள் மேல் அளவற்ற அன்பு வைத்திருக்கிற சர்வவல்லமுள்ள தேவனே, glory, 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 glory. ஆமென். ஆராதனை மாட்சிமை விளங்கட்டும் ஆண்டவரே. ஆமென். கிருபை, 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 கிருபை. Jesus, 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 Jesus. Amen, 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 amen. Hallelujah, hallelujah, hallelujah. துதிக்கிற நேரத்தில் அற்புதமான பிரசன்னம் இந்த பிள்ளைகளை நிரப்பும்படியாக, ஆட்கொள்ளும்படியாக நிறைவானதுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே அவர்கள் அனுபவிக்கத்தக்கதாக இந்த நாளில் ஆசீர்வாத வாழ்க்கையில கடந்து வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எளிமையானே எங்களையே என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தினாருதலே. அவரை பார்த்து சொல்லுங்க, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தினாருதலே. ஐயா வாழ்க, வாழ்க, உன்னாமம் வாழ்க. சொல்லுவோம், ஐயா வாழ்க, ஆமென், வாழ்க, நீ வாழ்க, உன்னாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே தேவ பிரியம் நம்மில் வெளிப்பட முடியாது. இந்த நாளிலே ஆண்டவருடைய பிரியமாவே அதிக அதிகமாக வெளிப்பட முடியாது. இந்த பூமியிலே தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. தேடி வந்து மீட்டவரே, உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? மகிமைப்படுத்தவாறு என்னை தேடி வந்து மீட்டவரே, உமக்கே மகிமை. ஹல்லேலூயா. என்னை தேடி வந்து மீட்டவரே, உமக்கே மகிமை.
நன்றி பரிசுத்தம், நன்றி பரிசுத்தம், நன்றி ரட்சகரே, நன்றியோடு துதிக்கிறோம். மகிமையும் மாட்சிமையும் அவர் ஒருவருக்கு இந்த காலைவிட நாம் செலுத்திக் கொண்டிருக்கிறோம். அவரை மகிமைப்படுத்துகிற இந்த ஸ்தானங்களும் அவர் வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறது, ஒருவரும் பெருமையாய் போகிறதில்லை. ஒருவர் வந்தவர் நம்மை செல்கிறது, நம்மை நினைத்திருக்கிற தேவன், நம்மை மீட்க வந்த தேவன், நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவன், நம்மை அவருடைய சமூகத்தில் சேர்த்துக்கொள்ள திரும்ப வரப்போகிற தேவன் மாறாதவராயிருக்கிறார். மாறாத பிரசன்னம் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஜீசஸ். மெய்யாக கிறிஸ்து உள்ளத்தில் என் வாழ்க்கையில் பிறந்த அந்த அனுபவத்தோடு உள்ளான மகிழ்ச்சியோடு கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இந்த நிறைவான சந்தோஷம், அந்த நிறைவான அவருடைய ஆளுகை, இந்த நிறைவான தேவன் எனக்குள்ளே, ஆமென், என் குடும்பத்திற்குள்ளே, ஆமென், எஸ் எஸ், வாழ்நாள் முழுவதும் இந்த நிரப்புகிற ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், என்னோடு இருக்கிறார். ஹalleluya. ஒரு நாள் வந்து பிறந்து அவர் கடந்து போயிருக்கிறார், சொல்லியிருக்கிறார், உலகத்தின் முடிவிலிருந்து அவனுடனே கூட இருப்பார். இன்றைக்கு நம்முடைய ராஜாதி ராஜாவாய் நம்மை ஆளுகிறவராய் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறார். உங்களுடைய நாமத்துக்கு என்னால் மகிமை உண்டாகட்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். வேகமா எடுத்து வாசிங்க, சீக்கிரமா முடிச்சு ஞானஸ்நானத்துக்கு போகலாம். உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றார். கரங்களை வைத்து ஒரு அழை சொல்லாமா? வேதாகமத்தில் சிமியோன் என்கிறதான ஒரு வயதான பெரியவர் தேவாலயத்தில் இருந்தார். இந்த சிமியோன் என்கிற இந்த மனிதன் தேவாலயத்திலே மரியாள் இயேசு குழந்தை எடுத்து வந்த போது இயேசு குழந்தையாகிய அவரை தன் கையில் எடுத்து இவ்வாறு இந்த வார்த்தை அவர் சொன்னார். பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் இயேசு இந்த பூமியிலே பிறப்பார், மேசியா பிறப்பார் என்கிற அந்த வெளிப்பாடு பெற்றவனாக அவன் காணப்பட்டான். இன்னொரு தாயாரும் அங்கே இருந்தாங்க. அவங்க பேர் என்னங்க? அன்னாள் என்கிற ஒரு தாயார். அவங்களும் அந்த ஆலயத்தில் இருந்தாங்க. வயது சென்றவர்களாகி அவர்கள் அந்த ஆலயத்தில் இருந்தாங்க. இயேசு குழந்தை ஆலயத்துக்கு கொண்டு வரும் பொழுது இந்த சிமியோன் அதை கையில் எடுத்து அவர் சொன்ன ஒரு வார்த்தை, இந்த இரட்சணியத்தை என் கண்கள் கண்டதே. அடுத்த வார்த்தை என்ன சொல்றாங்க? இப்பொழுது நீர் அவரை குறித்து சொல்லப்பட்டவைக்காக யோசேப்பும் அவருடைய தாயார் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். பின்னர் சிமியோன் அவரை ஆசீர்வதித்து அவருடைய தாயார் மரியாளை நோக்கி, இதோ அநேகருடைய இருதய சிந்தனை வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாய் பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். பாருங்க, இது முதல் வசனத்தை நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். 27ஆம் வசனத்திலிருந்து அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்தில் வந்திருந்தான். இயேசு என்ற பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கையில் ஏந்திக் கொண்டு தேவனை ஸ்தோத்திரித்து, ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி இப்பொழுது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோட போக விடுகிறீர். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாக உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாக சகல ஜனங்களுக்கும் நீர் ஆயத்தம் பண்ணின, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஆயத்தம் பண்ணின இரட்சணியத்தை, இரட்சகரை என் கண்கள் கண்டது என்று சந்தோஷப்பட்டார். கைகளை கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? எத்தனை பேருக்கு சந்தோஷம் இருக்குது? இந்த இரட்சகரை நானும் தெய்வமாக ஏற்றுக்கொண்டேன்,
இந்த ரட்சகரை நான் கண்டு கொண்டேன். அதுக்கு எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? பிரைஸ் தி லார்ட். ஃபாதர் ஒரு பாட்டு பாடுவார். கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம், இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா, சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். பாருங்க, இயேசுவை நான் கண்டு கொண்டேன் என்று பாடினார். இந்த வசனம் அதைதான் சொல்கிறது. அவன் தேவாலயத்திலே அவன் காத்திருந்தான், ஆவியிலே ஏவப்பட்டு அவன் தாயார் அந்த குழந்தையை ஆலயத்துக்குள்ளே கொண்டு வரும் பொழுது அவன் தீர்க்க தரிசனமாக அவரை குறித்த வெளிப்பாடை அவன் இங்கு சொல்கிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் முதலாவது அவரை கையில் ஏந்தி ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறார். இரண்டாவது பாருங்க, உம்முடைய வார்த்தையின்படி இப்பொழுது முதல் அடியேனை சமாதானத்தோட போக விடுகிறேன். அப்படின்னா என்னன்னா, ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, ரட்சணியத்தை நீ பார்த்த பிறகுதான் நீ எங்க போவேன், இந்த உலகத்தை விட்டு கடந்து போவேன். ஆகவேதான் அருமையான தேவச்சனமே, இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு மனுஷனும் இயேசு கிறிஸ்துவாகி இவரை அறியாமல் சமாதானத்துக்குள்ளே போகவே முடியாது. எங்களுக்கு சோதனை சொல்லலாமா? கிறிஸ்துவை அறிந்த பின்பு அவன் சொல்லுகிறான், இப்பொழுது எனக்கு நிம்மதியா இருக்குதுங்க, நான் சமாதானத்தோடு நான் போக விடுகிறேன். அல்லேலூயா. ரட்சணியத்தின் கண்கள் கண்டதே. என் அருமையான தேவ பிள்ளைகளே, மட்டுமல்ல அவன் தொடர்ந்து சொல்லுகிறான், இவர் யார்? 3 வார்த்தைகளை சொல்றார். புறஜாதிகளுக்கு யாருங்க அவர்? ஒளியாக, இஸ்ரவேலுக்கு மகிமையாக அவரை ஏற்படுத்தினார். அல்லேலூயா. பாருங்க, புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகும், உம்முடைய ஜனமாகி இஸ்ரவேலுக்கு மகிமையாகும், சகல ஜனத்திற்கும் ஆயத்தம் பண்ணின ரட்சணியத்தின் கண்கள் கண்டதே. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பூமியில பிறந்த ஒவ்வொரு மனிதனும் இந்த ரட்சகராகி இயேசு கிறிஸ்துவின் வழியாகத்தான் பரலோகத்துக்கு செல்ல முடியும். இந்த ரட்சகராகி இயேசு கிறிஸ்துவை அறியாமல் ஒருவனும் சமாதானத்தோடு செல்ல முடியாது. ஆகவேதான் அவன் சொல்கிறான், நம்முடைய ரட்சணியத்தின் கண்கள் கண்டதே. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய சந்தோஷம் பாருங்க. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனத்திற்கு அவரை ஒளியாக ஆண்டவர் ஏற்படுத்தினார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிறிஸ்துமஸை குறித்து நான் பேச வேண்டுமானால் நிறைய செய்தி இருக்குது. அது பேசுவதற்கு நேரம் இல்லை. பிள்ளைங்க அருமையா நடிச்சு காமிச்சாங்க இல்லையா? ரைட். ஆகவே ஒரு மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப அவசியம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் ஸ்டார்ஸ் இருக்கும் இல்லையா? எங்க பார்த்தாலும் நட்சத்திரம் இருக்கும். அது பிரைவேட் பஸ்ல ஒரு நட்சத்திரம் தொங்கும் இல்லையா? யாரோ ஒரு கடை வச்சிருப்பாங்க, ஒரு ஸ்டார் தொங்க விடுவாங்க. சில வீடுகள்ல ஸ்டார் தொங்க விடுறாங்க. அவங்களுக்கு ஒரு அந்த ஸ்டாரை குறிச்சு தெரியலனா கூட ஸ்டார் எல்லாருமே தொங்க விடுறாங்க. ஆமென். சிலர் தன்னையே என்ன செய்யறாங்க, என்னென்னமோ ஸ்டார்லாம் சொல்றாங்க. இப்ப கூட சிஸ்டர் கூட சொன்னாங்க, அவங்க டீச்சர்ன்றதுனால அந்த ஸ்டைல்லே அழகா சொன்னாங்க. என்ன ஸ்டாரா? ஷைனிங் ஸ்டார்லாம் வந்து இப்ப வசனம் சொல்ல போறாங்க. இப்படி நிறைய ஸ்டார் நம்ம பார்க்கிறோம். இங்க பார்த்தாலும் ஸ்டார் இருக்குது. இந்த ஸ்டாருடைய ரகசியம் என்ன, இது எப்படி வந்தது? இப்ப சொல்றாங்க, எத்தனையோ ஆண்டுகளுக்கு பின்பு இப்போ என்ன செய்யலாம், ஸ்டார் வானத்துல தோன்ற போகிறது. அல்லேலூயா. அது பாத்தீங்களா? முடிஞ்சிச்சு. அது முடிஞ்சிச்சு. அந்த ஸ்டார் வானத்துல அது மனுஷனுக்காக தோன்றும் என்கிற ஒரு காரியத்தை சமீபத்தில் சொன்னாங்க. சிலர் அதை பார்த்தோம், சிலர் பார்க்கவில்லை. இந்த ஸ்டார் வானத்துல தோன்றினாலே ஒரு மாற்றம் இந்த உலகத்தில் ஏதோ ஒன்று நிகழ போகிறது. அப்படித்தான் வான சாஸ்திரிகள் அவர்கள் அந்த நாட்களில் என்ன செய்தாங்கன்னா, வானத்துல ஒரு ஸ்டார் தோன்றியது. அந்த நட்சத்திரத்தை பார்த்துதான் அவங்க கணிச்சாங்க இந்த உலகத்தில் ஏதோ நடக்க போகிறது. அப்படி அவர்கள் கணித்த போது இந்த உலகத்தை ஆளுவதற்கு ஒரு அரசனாக ஒருவர் இங்க பிறக்க போகிறார். அந்த ஸ்டார் யூதேயாவிலே எருசலேமிலே அந்த ஸ்டார் காணப்பட்டது. அதை நோக்கி கிழக்கு புறத்திலிருந்து தான் சாஸ்திரிங்க போனாங்க. சில சரித்திர சான்று சொல்கிறது, கிழக்கத்திய தேசம் என்பது இந்தியாவிலிருந்து கூட சாஸ்திரிங்க போயிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, இவர்கள் அங்கே சென்று பெத்லகேம் என்ற இடத்திற்கு அந்த ஸ்டார் அவர்களை வழி காட்டியதாம். கையில தண்ணி சோதனை பண்ணலாமா? ஆமென். ஆண்டவர் இந்த உலகத்துக்கு ஒளியா இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய தேவனை குறித்து, இயேசு கிறிஸ்துவை குறித்து அருணோதயம் என்று சொல்லி
மல்கியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இந்த தேவனாகிய கர்த்தர் அவர் சூரியனாய் இருக்கிறார். இந்த சூரியனிடத்துல தான் சில காரியங்கள், இந்த ஸ்டார்ஸ் நட்சத்திரங்கள்லாம் ஒளியை பெற்று அது பிரகாசிக்கிறது. இந்த பூமியில ஆண்டவர் இயேசு சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் இந்த பூமியிலே எப்படி ஒளியா இருக்கிறேனோ என்னை விசுவாசிக்கிறவனும் இருளிலே நிலவாமல் அவனும் பிரகாசிப்பான் சொல்லியிருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தருக்கு சொல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? தேவ பிள்ளைகளை கவனிங்க. இயேசு பிரகாசிக்கிற அவர் அருணோதயமாய் இருந்தார். அவர் பிறப்பை அறிவிப்பதற்கு நட்சத்திரம் வானத்திலே தோன்றினது. அதனாலதான் நட்சத்திரங்களை கட்டி வைக்கிறோம். இயேசு இந்த பூமியில பிறந்தார் என்கிற ஒரு அடையாளம். இந்த அடையாளத்தை மறைக்கிறதுக்கு எவ்வளவு பிரயாசப்படுறாங்க. ஆனா என்ன செய்ய முடியாங்க, மறைக்கவே முடியாது. நீதியின் சூரியன் செய்ய முடியாது, மறைக்கவே முடியாது. பாருங்க, அந்த சூரியனிடத்திலிருந்து வெளிச்சத்தை பெற்ற நாமெல்லாம் இன்னைக்கு ஒரு ஸ்டாரா இருக்கிறோம். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? எத்தனையோ ஸ்டார்லாம் சொல்றாங்க, நீங்களா ஸ்டார் தாங்க. ஏன் தெரியுமா? அந்த நீதியின் சூரியனிடத்திலிருந்து வெளிச்சத்தை பெற்று இருளை விரட்டுகிற தெய்வத்தை நாம் ஏற்றுக்கொண்டு நாமெல்லாம் வெளிச்சமா மாறி வழிகாட்டுகிற நட்சத்திரங்களாய் மாறி இருக்கிறோம். இதுதான் பெரிய ரகசியம். அல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் நட்சத்திரமா இருக்க விரும்புறீங்க? சினிமா நட்சத்திரங்கள், அல்லேலூயா. என்னென்னமோ ஸ்டார் சொல்லுவாங்க. என்ன ஸ்டாருங்க இது? இயேசுவை வழிகாட்டின பெத்லகேமில் தோன்றின நட்சத்திரங்களைப் போல இயேசு கிறிஸ்துவை கண்டு கொண்டேன் என்று சிமியோன் சொன்னாரே, அவரை பார்த்த, அவரை கண்டு கொண்ட, அவரை ருசித்த நாம் அநேகருக்கு நட்சத்திரங்களாய் நாம் வழிகாட்ட போகிறோம். நான் கடந்த வருஷம் உங்க மத்தியில் பிரசங்கித்தேன். கேட்டார்கள், பார்த்தார்கள், அறிவித்தார்கள் அப்படின்னு ஒரு பிரசங்கம் பண்ண இல்லையா? இன்னைக்கு இந்த கண்டார் என்கிற ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம பேர் சொல்லி நம்ம தியானிக்க போறோம். சுருக்கமாக, கண்டு கொண்டேன், இந்த ரட்சியத்தின் கண்கள் கண்டது. அல்லேலூயா. ஆண்டவரை பார்ப்பது, அவருடைய மகத்துவத்தை பார்ப்பது அவருடைய எளிதான விஷயம் அல்ல. ஆனால் அந்த பாக்கியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். காணக்கூடாத இறைவன் இந்த பூமியில தன்னுடைய குமாரன் மூலமாய் தன்னை வெளிப்படுத்தினார். கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணாங்க. ஆண்டவரை பார்க்க முடியுமா? பார்க்க முடியும். அது இயேசு கிறிஸ்துவிலே பார்க்க முடியும். என் அருமையான தேவச்சனமே, இயேசு சொன்னார், என்னை கண்டவன் என் பிதாவை கண்டான், நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். வானத்தின் பூமி அண்ட சராசரங்களை உண்டாக்கின தேவனே இந்த பூமியில தன் குமாரன் மூலமாய் தன்னை வெளிப்படுத்தினார். தேவகுமாரனாகி கிறிஸ்து இந்த பூமியில பிறந்ததினாலே புறஜாதி மக்களுக்கு முதலாவது என்ன கிடைத்ததா? இந்த வசனம் சொல்லுகிறது, புறஜாதி மக்களை பிரகாசிக்கிற ஒளியாக அவர் இந்த பூமியில வந்தார். அதனால தான் சொல்றோம், நம்ம எல்லாம் அவருடைய ஜெனரேஷன்ல நம்ம வரல, நம்மளாம் புறஜாதி மக்கள். அல்லேலூயா. இன்னைக்கு இஸ்ரவேல்ல இந்த கிறிஸ்துமஸோட உலகத்தில் இருக்கிற பல நாடுகளில் கிறிஸ்துமஸ் பிரம்மாண்டமாய் கொண்டாடப்படுகிறது. கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவர் புறஜாதி மக்களுக்கு நாம் ஒளியாக மாறிவிட்டார். இன்னைக்கு தேவ ஜனமே, இந்த ஒளியாகிய இந்த ஆண்டவரை நீங்களும் நானும் கொண்டு செல்ல வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த தேவன் அவர் நீதியின் சூரியனாய் இருக்கிறார் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். மல்கியாவின் புத்தகத்திலே அவர் நீதியின் சூரியனாய் இருக்கிறார். இந்த நீதியின் சூரியனை நீங்கள் பார்த்து விட்டால் நட்சத்திரங்களாக, வழிகாட்டிகளாக நீங்கள் மாறிவிடுவீர்கள். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, வேதாகமத்தில் மட்டுமல்ல, சரித்திரத்தில் நீங்க திருப்பி பார்த்தாலும் கூட இந்த கிறிஸ்துமஸ் தோன்றின வரலாறு இருக்கிறது. 360 தான் கிறிஸ்துமஸ் விழாவை துவங்கினாங்க. அல்லேலூயா. கிறிஸ்துமஸ் ஒரு பண்டிகை கொண்டாட என்பது கிபி 300 தான் இது துவங்கப்பட்டது. கிறிஸ் மாஸ், மாஸ் என்று சொன்னால் அது லத்தீன் மொழியில ஜனங்கள் என்ன செய்றாங்க, கூடி வருவது, எல்லாரும் கூடி வருவதுக்கு பேர் தான் மாஸ். மாஸ் என்று சொன்னால் செவ்வாய் கிரகணத்துக்கு என்ன பண்ணுங்க, மாஸ் என்ற ஒரு பேர் உண்டு. பாருங்க, கூடி வருகிற ஒரு கூடுகை தான் இந்த மாஸ். எதற்காக கூடி வருகிறார்கள் ஜனங்கள் எல்லாம்? கிறிஸ்து பிறந்தார் என்பதை நாம் கூடி கொண்டாட வேண்டும் என்பதற்காக கிறிஸ்துமஸ் என்கிறதான பெயர் அதுக்கு வச்சாங்க.
அப்ப அந்த நாட்களில் கூடினாங்க, பாபிலோனியர்கள் எல்லாம் கூடினாங்க. அவங்க சில பண்டிகை செலிப்ரேட் பண்ணாங்க. அதை தொடர்ந்து ரோமானியர்கள் என்ன செஞ்சாங்கன்னா அவங்க கூடி ஒரு பண்டிகை செலிப்ரேட் பண்ணாங்க. அது என்னன்னு சொன்னா சூரியனை நமஸ்கரிக்கிறதான ஒரு பண்டிகை. பிரைஸ் தி லார்ட். பாபிலோனிய அந்த வரலாற்றில் நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னால் அருமையான நிம்ரோத் என்ற ஒரு மன்னன் தான், அவனுடைய நாட்கள்ல தான் அந்த ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டது. அவன் தான் பாபேல் என்ற ஒரு கோபுரத்தை கட்டினான். அதன் பின்பு நாம் பல அரசர்களை நாம் வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். அவனுடைய மனைவியினுடைய பெயர் செமிராமிஸ். இந்த செமிராமிஸ் அவள் தான் ஒரு கதையை சொன்னாள். என்ன கதைனா, நான் சூரியனிடத்திலிருந்து இந்த பிள்ளையை பெற்றெடுத்தேன் என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு பேர் சூரிய கடவுள் என்ற பெயர் வைத்தார். சன் காட் வர்ஷிப் என்கிறதான சூரிய கடவுளை நமஸ்கரிக்கிற ஒரு பண்டிகை, அதை செலிப்ரேட் பண்ணாங்க. அதை தொடர்ந்து ரோமானியர்கள் செலிப்ரேட் பண்ணாங்க. ரோமானிய மன்னராகிய கான்ஸ்டன்டைன் என்கிறதான ஒரு அரசன் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பு ரோமானிய நாட்களில் தான் 360ல கிறிஸ்துமஸ், கிறிஸ்துவுடைய பிறப்புக்காக கூடுங்கள், இவர்தான் நீதியின் சூரியன் என்று சொல்லி சூரியனை வணங்கி கொண்டிருந்த பாபிலோனியரும் ரோமானியர்களும் அந்த கூடுகையை அப்படியே மாற்றி அருமையானவர்களே கிறிஸ்து பிறப்பின் கூடுகையாக, ஆராதனையாக, தொழுகையாக, கொண்டாட்டமாக இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்துறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணலாமா? சோ அது சன் காட் வர்ஷிப், சூரிய கடவுளை வணங்குகிற விழாக்களா இருந்தது. இது சன் ஆஃப் காட் வர்ஷிப். கைகள் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? தேவகுமாரன் பிறந்தார் என்கிறதை கொண்டாடுகிற ஒரு நிகழ்ச்சி தான் கிறிஸ்துமஸ். அல்லேலூயா. ஆகவே இந்த கிறிஸ்துமஸ் விழா இப்படித்தான் தோன்றினது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது டிசம்பர்ல தான் வருமா? சிலருக்கு நிறைய குழப்பம். இயேசு மாட்டு தொழுத்துல தான் பிறந்தாரு. ஒருத்தர் பிரசங்கம் பண்ணி மிகப்பெரிய பிரச்சனையானதுன்னு கேள்விப்பட்டேன். அவர் வழியில தான் பிறந்தாரு, மாட்டு கொட்டாயில பிறக்கல, அப்படிலாம் தர்க்கெல்லாம் நடக்கும். அவர் எங்க பிறந்தாருன்னு கிடையாது. டிசம்பர் 25 தான் பிறந்தாரா, இல்ல முன்னாடி நவம்பர்ல பிறந்தாரா, அக்டோபர்ல பிறந்தாரா, அதெல்லாம் நம்ம பிரச்சனை. இயேசு இந்த பூமியில பிறந்தார். புறஜாதிகளுக்கு ஒளியாக அவர் பிறந்தார். அந்த ஒளியை நான் பார்த்ததுனாலே இன்னைக்கு நீங்களும் நானும் எனக்கு அருமையான தேவச்சனமே புறஜாதிகளுக்கு ஒளியாய் வந்த அந்த தெய்வம் இன்னைக்கு உங்களை என்னை பிரகாசிக்க வைத்திருக்கிறார். இல்லை என்றால் இந்த தேசத்துல இருளிலே நாம் வாழ்ந்திருப்போம், அடிமைத்தனத்துல வாழ்ந்திருப்போம், அறியாமை என்கிற இருளிலே மூழ்கி போயிருப்போம். அருமையான தேவச்சனம், நம்முடைய கண்களை ஆண்டவர் திறந்தார். இன்றைக்கு நாம் அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கிற அல்லது வழி காட்டுகிற நட்சத்திரங்களாய் நம்மை மாற்றியிருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்க இந்த ஆராதனை முடிஞ்சது மற்றவங்களை பார்த்து விஷ் பண்ண சொல்லுங்க. சிஸ்டர், நீங்க ஸ்டார் அப்படின்னு சொல்லுங்க. இயேசுவை அடையாளம் காட்டுகிற நட்சத்திரங்களாய் நீங்கள் மாற வேண்டும். அல்லேலூயா. ஆகவே இந்த இயேசு கிறிஸ்துவை கண்டதினாலே எத்தனை மாற்றங்கள் நிகழ்ந்தது என்பதை சுருக்கமா வேகமா உங்கள் மத்தியில் நான் சொல்லி கடந்து போகலாம் என்று விரும்புகிறேன். முதலாக இயேசு பிறந்ததை பார்த்தவர்கள் மேய்ப்பர்கள் இல்லையா? யார் பார்த்தாங்க? மேய்ப்பர்கள் பார்த்தாங்க. லூக்கா 2ஆம் அதிகாரம் அதை நாம் வாசிக்கும் பொழுது 8ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிக்கும் பொழுது மேய்ப்பர்கள் தான் 15, 16, 17, 18 வசனங்களை வாசிக்கும் பொழுது இந்த செய்தியை எல்லாருக்கும் போய் பிரசித்தம் பண்ணினார்களா. அவர்கள் சந்தோஷத்தோடு புறப்பட்டு சென்றார்களாம். ஏன் தெரியுமா? நாங்கள் யாரை பார்த்தோம்? ரட்சகரை பார்த்து விட்டோம். கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சாகும் தருவாயிலே தன்னுடைய அந்திய நாட்களிலே இந்த ரட்சணியத்தை கண்ட பின்பு அவன் சொல்கிறான், நான் சமாதானத்தோடு போகிறேன். இந்த செய்தியை கேட்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உன் வாழ்க்கையில் இந்த ரட்சகரை நீ அறியாமல் வாழ்ந்து கொண்டிருப்பாய் என்று சொன்னால் நீ சமாதானத்தோடு இந்த உலக வாழ்க்கையை முடிக்க முடியாது. சமாதானத்தை நீ இந்த உலகத்தில் பெறுவது மட்டுமல்ல, சமாதான ஸ்தலம் என்கிற பரலோகத்தை நீ அடைவதற்கும் இயேசுவை நீ கண்டு ஆக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இயேசுவை நீங்கள் பார்த்தால் மட்டும்தான் சமாதானத்தோடு போக முடியும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், இந்த மேய்ப்பர்கள் முதலாவது கண்டார்கள். எளிய மேய்ப்பர்கள் இந்த உலகத்துல அவர்கள் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த போது அவர்களுக்கு ஒரு செய்தி சொல்லப்பட்டது இல்லையா? இதோ எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. இந்த உலகத்துல பல செய்திகள் உண்டு, துர்ச்செய்திகள் உண்டு, மனதை கலங்கடிக்கிற செய்திகள் உண்டு, பயப்படுத்துகிற செய்திகள் உண்டு. உங்களுக்கு ஒரு செய்தி தெரியுங்களா? இன்னொரு புதிய வைரஸ் தோன்றி இருக்கிறதா இங்கிலாந்துல.
இப்படி நிறைய செய்தி வரும். இயேசு சொன்னார் இல்லையா, கடைசி நாட்கள்ல யுத்தங்களின் செய்தியை நீங்க கேட்பீங்க, கொள்ளை நோய்கள் வரும் இயேசு சொன்னார். இதெல்லாம் வேதாகமத்தில் சொல்லப்பட்டது நடக்கிறது. தேவ பிள்ளைகளே, நீதிமான்களுடைய அடையாளம் என்ன தெரியுமா? துர்ச்செய்தி கேட்கிறதுனால நீதிமான் பயப்படாது. அல்லேலூயா. நம்ம எப்படி ஜெயிச்சு டிசம்பர் வரைக்கும் வந்திருக்கிறோம்? கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லலாமா? ஆமென். ஏன்னா அவருடைய மனசு கர்த்தரை நம்பி திடனாய் இருக்கிறது. எங்கள் தேவன் எங்களுக்கு போதுமானவர். என் அருமையான தேவ பிள்ளைகளே, ஆகவே இந்த மேய்ப்பர்கள் முதலாவது அவரை கண்டார்கள். கண்ட உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. அந்த இயேசு குழந்தையை போய் பார்க்கிறாங்க. பார்த்த உடனே அவர் சந்தோஷத்தோடு சென்று விடவில்லை, மற்றவர்களுக்கு சொல்ல ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. அவர்கள் எங்கும் போய் அதை பிரசித்த பண்ணினார்கள். கிறிஸ்துமஸ் நாளிலே நீங்கள் கலகல கொடுப்பீங்க, ரோஸ் குக்கி கொடுப்பீங்க, சோமாசு கொடுப்பீங்க, முறுக்கு கொடுப்பீங்க. ஆனா அதை விட இயேசு என்கிற இரட்சகர் உங்களுக்காக பிறந்தார் என்கிற செய்தியை நீங்கள் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. இதனோடு நீங்கள் அதை கொடுக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்துமஸ் உடைய அர்த்தம். நீங்க தான் நட்சத்திரங்கள், கிறிஸ்துவை ஆண்டவருக்கு அடையாளம் காட்டுகிற நட்சத்திரங்களாய் நீங்கள் மாற வேண்டும். பாருங்க, இந்த மேய்ப்பர்கள் அவங்க போய் அறிவிச்சாங்க. அல்லேலூயா. நீங்களும் நானும் கண்டிருக்கிறோம், பல வருஷம் ஆச்சு, நம்ம யாருக்குமே செய்ததில்லைங்க, சொல்றதே இல்லை. ஏன்னா இவர்தான் இரட்சகர் என்பதை இன்னும் சரியாய் அநேகர் பார்க்காமலே இருக்கிறார்கள், புரிந்து கொள்ளாமலே இருக்கிறார்கள். இவர் ஏன் இந்த பூமிக்கு வந்தார் என்பதை அறியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, மெய்ப்பொருளுக்கு அந்த பாக்கியம் கிடைத்தது. ஆகவேதான் இந்த தெய்வம் எளியவர்களுடைய தெய்வமா இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆமென். அவர் எளிமையான ஜனங்களை போய் பார்த்தார். அவர்கள் அவரை கண்டு துதிச்சு அவரை அறிவிக்க ஆரம்பித்தார்கள். இரண்டாவது பாருங்க, சாஸ்திரிகள் அவரை கண்டார்கள், மேய்ப்பர்கள் கண்டார்கள், பிரசித்தம் பண்ணினார்கள். சாஸ்திரிகளை கண்டார்கள், அவரை என்ன செஞ்சாங்க? பணிந்து கொண்டார்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணலாமா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சாஸ்திரிகள் மத்தேயு 2ஆம் அதிகாரம் 9, 10, 11 வசனங்களை வாசிக்கிறோம். சாஸ்திரிகள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். பாருங்க, இயேசுவை சாஸ்திரிகள் அடையாளம் கண்டு கொண்டார்கள். அவர்கள் அதை புரிந்து கொண்டதினாலே அவரை பணிந்து கொள்ளும்படி கடந்து போனாங்க. பணிந்து கொள்ளும்படி அவங்க என்ன, எப்படி பணிந்து கொண்டாங்க? பாருங்க, என்ன கொண்டு போனாங்க? பொன் வெள்ளி தூபவர்க்கு விலையேறப்பெற்ற பொருட்களை ஆண்டவருக்கு காணிக்கையாக கொண்டு சென்றார்கள். அல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, தேவனை அவர்கள் பார்த்த பொழுது, அவரை தொழுது கொண்ட போது காணிக்கையோடு அவரை தொழுது கொண்டதை பார்க்கிறோம். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒவ்வொரு நாளுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட தீர்மானங்களோடு நீங்கள் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவது பார்த்தவங்க பிரசித்தம் பண்ணாங்க, இரண்டாவது பார்த்தவங்க பணிந்து கொண்டு அவருக்கு காணிக்கை படைத்தார்கள். உங்களோட வாழ்க்கையில கூட இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளிலே தேவனுக்கு நீங்கள் காணிக்கை படைக்கிற, பரிசுகளை கொடுக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நன்மையானதை செய்கிற அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தோடு வாழ வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். யோபு என்ற பக்தன் சொல்றார், யோபின் புத்தகம் 42ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களே, அவர் தேவனை கண்டபோது அவன் இப்படி சொல்லுகிறான். வாசிங்க அந்த வசனத்தை. என் கதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. ஆகையால் நான் என்னை அருவருத்து பூமியிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றார். பாருங்க, தேவனை கண்கள், அவருடைய கண்கள் கண்டபோது அவன் தன்னையே அருவருத்தான். அல்லேலூயா. ஏன்னா நான் யாரை பார்க்கிறேன்? சர்வ வல்லவரை பார்க்கிறேன் என்று தன்னையே அவன் செய்யாங்க வெறுக்க ஆரம்பிக்கிறான். நீங்க ஆண்டவரை சரியா நீங்க உற்று நோக்கி பாத்தீங்கன்னா உங்களையே நீங்க வெறுத்துருவீங்க. அல்லேலூயா. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் அநேக நேரங்கள் உங்களை மேன்மையாக நீங்கள் நினைக்கலாம், பெருமையாக நினைக்கலாம். ஆனால் உங்களை ஆண்டவரை நீங்கள் உற்று நோக்கும் பொழுது உங்களை வெறுக்கத்தக்கதான ஒரு சூழ்நிலை வரும். சில பிள்ளைங்க அந்த வசனங்களை சொல்லும் போது ஒரு வசனத்தை அடிக்கடி திரும்ப திரும்ப சொன்னாங்க. என்ன வசனம் தெரியுமா? தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் திரும்பி அளிக்கிறார். ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை அது எதையும் அடையாளம் காட்டுதுங்க? தாழ்மை அடையாளம் காட்டுகிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லலாமா?
நம்மை நாம் வெறுக்கிற ஒரு இடம் தான் இயேசுவை இந்த பூமியில பிறந்த இரட்சகரை ஒரு மனிதன் அறிவான் என்று சொன்னால் தன்னையே வெறுத்து அவரை போல வாழ்வதற்கு தன்னை விட்டுக் கொடுப்பான். அவருடைய வாழ்க்கையை பாருங்கள், அவருடைய எளிமை, அவருடைய தாழ்மை, அவருடைய அன்பு, அவருடைய மன்னிக்கும் சிந்தை, ஏற்றுக்கொள்ளும் பண்பு, உதவி செய்கிற மனப்பாங்கு. ஆண்டவர் இயேசுடைய அவருடைய நாட்களில் அவர் வாழ்ந்த போது அவருடைய குணாதிசயங்களை பாருங்கள், வேதாகமத்தில் அவரை பாருங்கள். நீங்க அவரை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களையே வெறுக்க ஆரம்பிச்சிருவீங்க. அல்லேலூயா. இன்னொரு மனுஷன் அப்படி பார்த்தான். நான் நிறைய பேர் வேகமா என்னுடைய நேரம் முடிந்து விட்டு ஏசாயா 6:1 வாசிக்கிறோம். ஏசாயா என்கிற தீர்க்கதரிசி தேவனை கண்டான். அல்லேலூயா. பல விதங்களை பார்க்கிறாங்க. இவன் எப்படி ஆண்டவரை பார்க்கிறான்னா, ராஜாவாய் அவர் சிம்மாசனத்தில் வீற்றிருக்கிறதை பார்க்கிறான். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்க கண்டேன். அல்லேலூயா. பாருங்க, அவரை ராஜாவா பார்க்கிறாங்க. நீங்க நிறைய பேர் பல விதங்களை நம்ம பார்க்கணும். நீங்க இயேசு இந்த உலகத்துல பிறந்தா இருந்தது உண்மை. ஆனா அதே நேரத்துல மனுஷருங்க ஒரு குடியில் செஞ்சு அதுல இயேசுவை சின்ன பொம்மை மாதிரி என்ன செய்யறோம், அது குழந்தை மாதிரி வச்சு அப்படிலாம் வச்சு நம்ம மனுஷருங்க அது லைட்லாம் போட்டு இயேசு இன்னைக்கு பிறந்திருக்காரு. அதுக்கப்புறம் எப்போ ஒரு ஏப்ரல் மாசம் வந்தா என்ன செய்வாரு, அப்போ ஒரு மாதிரி. அல்லேலூயா. அப்படி நீங்க அவரை நினைக்க கூடாது. இயேசு எப்படி அவரை பார்க்கிறோம், ராஜாவாக பார்க்கிறான். கரெக்டா தனிக்கிறதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசு பிறந்தார் என்பதை நினைக்கிறோம். ஆனா இயேசு குழந்தையா இருக்கிறார். நீ இப்ப என்ன செய்யக்கூடாது, ஆராரோ ஆராரோ ஆரிராரோ அப்படி பாடக்கூடாது. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. அவர் ஒரு நாள் பிறந்தார். இப்ப நீங்க ஆராரோ தாலாட்டெல்லாம் பாடக்கூடாது. அது உலகத்தார் செய்யறாங்க, தெரியுங்களா? ஊஞ்சல் ஆட வைப்பாங்க, தாலாட்டு போடுவாங்க, அதெல்லாம் நம்ம பாடக்கூடாது. நம்முடைய தேவன் நம்மை மீட்க மனுஷனா பிறந்தார். அதான் கிறிஸ்துமஸ். ஆனால் அவர் ராஜாவாய் வீற்றிருக்கிறார் என்பதை ஏசாயா கண்டான். இந்த ஏசாயா பார்த்த உடனே பாருங்க, ஆண்டவரை பார்த்தா பணிந்து கொள்ள துணியும், ஆண்டவரை பார்த்தா மற்றவங்களுக்கு சொல்லணும்னு ஆசை வரும், ஆண்டவரை பார்த்தா நம்மளே வெறுத்துருவோம். இங்க ஆண்டவரை இவன் பார்த்தான். இவன் என்ன தெரியுமா சொல்றான், ஐயோ ஆண்டவரை நான் பார்த்துட்டேன். நான் யாரு? நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த ஜனங்கள் மத்தியில வாழ்கிறேன். நான் நல்லவன் இல்லை, நான் அசுத்தமா இருக்கிறேன்னு சொல்லி தன்னுடைய குறைகளை உணர்ந்து தன் பாவத்தை உணர்ந்து கதறுகிறான் ஏசாயா. அப்போது ஆண்டவர் கண்ட அந்த மனிதன் குறைவுள்ளவனாக இருந்தாலும் அவன் ஆண்டவரை கண்டதினாலே அந்த மனிதனை அவர் அழிக்கவில்லை. அந்த மனிதன் மேல் இரக்கம் காட்டுகிறார். இந்த தெய்வத்தை யாரெல்லாம் பார்க்கிறாங்களோ, ஐயோ இவரை பார்த்தா அழிச்சிருவாங்க என்பதில்ல, இவரை நீங்க பார்த்துட்டீங்கன்னா மீட்கப்படுவீர்கள். அல்லேலூயா. நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் உங்களை தூக்கி எடுக்கிற ஒரு தெய்வம் அவன். பாருங்க, அவன் அசுத்த உதடுள்ளவன் சொன்னான். உடனே ஒரு தேவதூதன் அங்க என்ன செய்கிறான், அக்கினி தாழை கொண்டு வந்து இயேசுவோட நாவை தொட்ட உடனே அவன் சுத்தமாகிறான். ஆண்டவரை நீங்க பார்த்துட்டா நீங்க சுத்தமாயிருவீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லலாமா? அதுதான் கிறிஸ்துமஸ் நாளிலே நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் தேவனை நீங்கள் பார்க்க வேண்டும், அவரை கவனித்து பார்க்க வேண்டும். அவரை பார்த்தவர்கள் சுத்தமானார்கள், அவர்களை பார்த்தவர்கள் தன்னை வெறுத்தார்கள், அவரை பார்த்தவர்கள் பணிந்து கொண்டார்கள், அவரை பார்த்தவர்கள் பிரசித்த பண்ணினார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நான் இன்னும் சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கை சுத்தமானது என்பதை இங்கே அவன் சொல்கிறதை வாசிக்கிற ஏசாயா 6:7. அதன் பின்பு இன்னொரு நான் சொல்கிறேன், யோவான் என்கிற பக்தன் ஆண்டவர் இயேசுவோடு மிக நெருக்கமாக இருந்தவர். வெளிப்படுத்தின விசேஷம் 1:17 நாம் இப்படி பார்க்கிறோம், ஆண்டவரை அவன் பார்த்த உடனே அவருடைய பாதத்திலே விழுந்தேன். கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்க அவரை பார்த்தா நீங்க நிக்க மாட்டீங்க, உங்கள் நிலையிலிருந்து நீங்கள் அவர் பாதத்தில் விழுந்து பணிந்து கொள்வீங்க. ஏன்னு சொன்னா எல்லாவற்றுக்கும் காரணம் இவர்தானே, இவர்தான் பணிந்து கொள்வதற்குரியவர், இவர்தான் தொழுகைக்குரியவர் என்பதை நீங்கள் சாஷ்டாங்கமாய் விழுந்து அவரை பணிந்து கொள்வீர்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவேதான் அந்த நாட்டில் ஒரு பாட்டு பாடுவாங்க, நம்மளும் பாடி இருக்கிறோம். இந்த கேரல் சர்வீஸ் போகும்போது இந்த பாட்டு பாடுவாங்க, நம்ம பக்தரே வாரும் அவளோடும் நீர் பாரும் பாருகில் வானோரின் ராஜன் கிறிஸ்து பிறந்தாரே. என்ன செய்யணுமா? சாஷ்டாங்கம் செய்ய வாரி, சாஷ்டாங்கம் செய்ய வாரி, சாஷ்டாங்கம் செய்ய வாரி.
சாஸ்தாங்கமா விழுந்து பணிந்து கொள்ளுங்க. பிரியாணி செய்யறது இல்ல. சில கிறிஸ்துமஸ் எல்லாம் இன்னைக்கு பயங்கரமா நடக்கும். எங்க அப்பா கிறிஸ்துமஸ் ஆனா இயேசு எப்படி மாட்டு தொழுத்துல பிறந்தாரோ அதே மாதிரி அவரும் மாட்டு தொழுத்துல இருப்பார். ஏன் ஏங்க? ஆமா, அவங்க பாரம்பரிய கிறிஸ்தவர். ரொம்ப கால கிறிஸ்துவங்களா இருக்கலாம் பாத்தீங்கன்னா கிறிஸ்துவ அவங்களுக்கு என்ன இருக்காருங்க, சம்பந்தமே இருக்காது. சொல்லுவாங்க இல்லையா, பார்த்து பார்த்து சரிச்சு போச்சுன்னு இருக்காங்கன்னு தெரியல. நீங்க அவர் உற்று நோக்கி பாருங்க, உங்களை விரும்புவீங்க. நீங்க அவரை நோக்கி பாருங்க, சுத்தமாவீங்க. நீங்க அவரை பாருங்க, நீங்க பணிந்து கொள்வீங்க. நீங்க அவரை பாருங்க, அவரை சாஸ்திரமா விழுந்து பணிந்து கொள்வதில் பரிசுகளை அவருக்கு கொண்டு வருவீங்க. நீங்க அவரை பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்கு அறிவிப்பீங்க. அவரை பார்த்ததுனால அவன் சொல்கிறான், நான் இப்போது சமாதானத்தோடு போகிறேன். அல்லேலூயா. இப்படி பார்த்தவங்க பலரை நான் சொல்ல முடியும். தேவ ஜனமே, அதனாலதான் அவரை பார்த்து பணிந்து கொண்டவன் ஏராளமான ரகசியங்களை இந்த உலகத்துக்கு சொல்லிக் கொடுத்தார். யோவான் அப்போஸ்தலன் தான் வெளிப்படுத்தின விசேஷம் என்கிற புத்தகத்தை, அதில் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் அவர் தான் எழுதினார். அந்த அத்தனை ரகசியங்களும் ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து அவர் கற்றுக்கொண்டார். அல்லேலூயா. நம்ம ஆண்டவரை பார்க்கிறவங்களுக்கு வாழ்க்கையில உண்டாகிற மாற்றங்களை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இறுதியாக சில லூக்கா 2ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலிருந்து தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, சிமியோன் ஆண்டவரை கண்டபோதுதான், நான் மீண்டும் சிமியோனை சொல்கிறேன், சமாதானத்தை அடைந்தேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வாழ்க்கையில சமாதானம் இல்லாதிருப்பாயினால், சமாதானத்தோடு இந்த உலகத்தில் வாழ்வதற்கும் சமாதானம் என்கிற தேவ ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் நீ அவரை பார்க்க வேண்டும். அல்லேலூயா. உலகத்திலே இயேசு பிறந்த போது வானதூதர்கள் இப்படி பாட்டு பாடினாங்க. என்ன பாட்டு பாடினாங்க? நம்ம பாடணும் இல்லையா? உன்னதத்தில் மகிமையும் பூவில் சமாதானம், இருளை போக்க இப்பாரில் வந்தார், பாலகனாக வந்தார். தெரியலையா? பாருங்க, இருளை போக்கிடை பாலகனாய் ஒளியாக இந்த பூமியிலே அவர் வந்தார். அப்போ இங்க பார்க்கிறோம், ஒரு வார்த்தை சொல்கிறது, உன்னதத்தில் மகிமை, பூமியிலே சமாதானம். அல்லேலூயா. சமாதானத்தை இயேசு இந்த பூமியில வாழ்ம்போது சொன்னார், நான் ஒன்றை வைத்து விட்டு போகிறேன், உனக்கு நிறைய வீடு எல்லாம் வாங்கி வச்சுட்டு போறேன், உனக்கு நிறைய சொத்து எல்லாம் பேங்க்ல என்ன செய்யறேன், டெபாசிட் பண்ணிட்டு போறேன், உனக்கு இவ்வளவு நிலப்பொருள்லாம் நான் வைக்கிறேன் அப்பா அம்மா சொல்லுவாங்க இல்லையா? அது போல இயேசு ஒன்று சொல்லிட்டு போனார், நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். எதை வைத்து போகிறேன்? சமாதானத்தை வைத்து போகிறேன். நீங்கள் சமாதானமாயிருங்கள், சமாதானத்தை கூறுங்கள், சமாதானத்திற்குள் பிரவேசிப்பீர்கள். யாவரோடும் எப்படி இருங்க? சமாதானமா இருங்க. இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளின் செய்தி இதெல்லாம் வருது பாருங்க. அல்லேலூயா. இயேசுவை பார்த்துட்டா எப்படி இருக்கணுங்க? இதுவரைக்கும் கசப்பும் வாழ்க்கையில் இருக்குமானால் இன்றைக்கு கிறிஸ்துமஸ் நாள்ல என்ன ஆயிடுங்க? சமாதானம் ஆயிடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்களுக்கு ஒரு வாழ்த்து அனுப்புங்க. பிரைஸ் தி லார்ட். அவங்கள பார்த்து என்ன செய்யுங்க? பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க, விஷ் ஹேப்பி கிறிஸ்துமஸ் சொல்லுங்க. தேவ பிள்ளைகளே, நீங்கள் யாவரோடு சமாதானமா இருக்க வேண்டும். சமாதானத்தின் தேவன் இந்த பூமியிலே பிறந்தார். பூமிக்கு என்ன வந்ததா? சமாதானம் வந்தது. கடைசியாக சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே ஆண்டவரை கண்ட சிலர் மாற்றம் அடைந்தார்கள். ஆமென். இது இறுதியாக இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பின்னாடி பலருக்கு ஆண்டவர் காட்சி கொடுத்தார். சகேயுவுக்கு காட்சி கொடுத்திருக்கிறார். அவன் ஆண்டவரை கண்டு மாற்றம் அடைந்தான். பேதுருக்கு ஆண்டவர் மரணத்துக்கு பின்னாடி காட்சி கொடுத்தார். அவனுக்குள்ள ஒரு மாற்றம் வந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தன்னை காண்பித்தார். பவுலுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வந்தது. மோசேக்கு தன்னை ஆண்டவர் காண்பித்தார். பழைய ஏற்பாட்டு காலத்திலே மோசே வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்தது. ஆண்டவரை, அவருடைய வெளிச்சத்தை பார்த்த மோசே அவருக்காக பணி செய்ய ஆரம்பித்தார். சூரிய பிரகாசம் போன்ற வெளிச்சத்தை கண்ட பவுல் ஆண்டவருக்கு பிரசங்கிக்கும்படியான மிகப்பெரிய ஊழியக்காரனாய் மாறினார். ஆண்டவரை திரும்ப உயிர்த்தெழுந்த இயேசுவை கண்ட பேதுரு ஆண்டவருக்காக ஊழியம் செய்வதிலே திருச்சபையிலே முதன்மையான நபராக ஆண்டவருக்காக தன் ஜீவனையை கொடுக்கிற ஒரு நல்ல அப்போஸ்தலனாக, பிரதான அப்போஸ்தலனாக தன்னை விட்டு கொடுத்தார். மட்டுமல்ல, சகேயு என்கிறவன் இயேசு இருந்த காலத்தில் அவர் கண்ட போது என்னாச்சுங்க?
அவனுக்கு ரொம்ப ஆசை. அவர்கிட்ட கிஃப்ட் வாங்கணும்னு ஆசை கிடையாது. என்னங்க? அவரை பார்க்கணும்னு ஆசைங்க. இன்னைக்கு அதுதான் நமக்கு தேவை. அவரை நீங்க பார்த்துட்டா போறோம். அவரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டான். ஆனா அவனுடைய நிலைமையிலிருந்து அவனை பார்க்கவே முடியாது. அவன் தோற்றத்தில் மிகவும் குள்ளமானவன். ஒருவேளை உங்களுடைய வசதி வாய்ப்புகள் குறைவா இருக்கலாம், உங்களுடைய சூழ்நிலை வித்தியாசமா இருக்கலாம். ஆனா நீ அவரை பார்க்கணும் நீ ஆசைப்பட்டிருந்தா உன் வாழ்க்கையில வந்து விடுவார். அல்லேலூயா. நிறைய பேர் அவர் கூட வந்தாங்க, அவளை கண்டுக்கல. பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், அவனை மட்டும் கூப்பிட்டாரு. சகைவே சீக்கிரமா இறங்கிவா. எப்படிங்க ஒரு பேர் எனக்கு தெரியும்? நீ ஆசைப்பட்டா போதும், உன்னுடைய எல்லா விஷயங்களையும் அவர் அறிந்தவர். அல்லேலூயா. ஆமா, வேத சொத்து பூமி எங்க உடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறதோ, தேவனை தேடுகிறவர்களை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். நல்லோரை தீயோரை பார்க்கிறார். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவர்கள் என்ன செய்கிறாராம்? நோக்கி பார்க்கிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, அந்த தெய்வம் உன்னை பார்க்கிற தெய்வமா இருக்கிறார். அவனை தன் வீட்டுக்கு அழைத்தார். அவன் தன் வீட்டுக்கு அவரை கொண்டு போனார். நடந்தது என்ன தெரியுமா? இயேசுவை அவனுக்கு பார்க்க விரும்பினதுனால, அவரை பார்த்ததுனால அவன் வாழ்க்கையில் பெரிய ரட்சிப்பு உண்டானது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏன்? இவரை பார்த்ததுனால அவன் வாழ்க்கையில் மாற்றம் வந்தது. இவருக்கு பெயரே என்னதாங்க? அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனென்றால் அவர் தமது ஜனங்களின் பாவங்களிலிருந்து அவரை ரட்சிக்கிறார். அல்லேலூயா. ரட்சிக்கிற ஒரு தெய்வம் நம்முடைய ஆண்டவர். அதனால் அவரை நாம் பார்த்து விட்டால் போதும், நமக்கு ரட்சிப்பு கிடைக்கும். அவரை பார்த்துட்டா போதும், சமாதானம் கிடைக்கும். அவரை பார்த்துட்டா போதும், என்ன செய்வோம்? நாம் பணிந்து கொள்வோம். அவரை பார்த்துட்டா போதும், நம்ம பரிசுத்தம் அடைவோம். அவரை பார்த்துட்டா போதும், வேற என்ன நடக்குங்க? என்ன சொன்னீங்க? ஆமா, நம்மையே வெறுக்க ஆரம்பிச்சிருவோம். அவரை பார்த்துட்டா போதும், நம்ம மற்றவர்களுக்கு பிரசித்தம் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அவரை பார்த்து விட்டால் போதும், அவரை நாம் பணிந்து கொள்வதாய் மாறிவிடுவோம். நம் வாழ்க்கையில் மாற்றம், நம் சூழ்நிலையிலே மாற்றம். தேவன் நம்மை மாற்றி அமைக்கிறவராக இந்த பூமியிலே தன்னை வெளிப்படுத்தினார். ஆகவேதான் நான் சொல்லுகிறேன், நீங்கள் அவரை பார்க்க வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் இயேசுவை பார்த்தீங்க? அந்த நாட்களில் நடராஜ முதலியார் ஒரு பாடகர் இருப்பார், பழைய பாடகர். அவர் ஒரு பாட்டு பாடுவார். இயேசுவை நாம் என்று காணலாம், அவர் பேசுவதை இங்கு கேட்கலாம் அப்படின்னு பாடுவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், எங்கெல்லாம் அவரை பார்க்க முடியும்? சிலர் நினைக்கிறாங்க எருசலேமுக்கு போய் அங்கதான் பார்க்க முடியுமா? சிலர் மலை மேல போய் அங்க பார்க்கலாமா? சிலர் ரொம்ப தூரத்துல போனா அங்க பெரிய ஒரு கோபுரம் இருக்கிற போய் பார்க்கலாமா? அந்த பெரிய ஊழியக்காரர் இருக்கிறார், அவர் இருக்கிற அங்க போனா அவரை பார்க்கலாமா? அவரை நீங்க எங்கும் பார்க்கலாம். கரங்களை சோதனை பண்ணுங்க. சகே விரும்பினார், அந்த இடம் தேடி அவர் வந்தார். அல்லேலூயா. இன்றைக்கு உன்னையும் என்னையும் மீட்கிற ரட்சகரை அருமையான தேவனுடைய பிள்ளை நீங்கள் காணாமல் போய்விட்டால் இந்த உலக வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கை வீணாய் போய்விடும். ஆகவேதான் சிமியோன் என்கிற ஒரு மனிதன் சொன்னான், இப்பொழுது நான் சமாதானத்தோடு போகிறேன். ஏன் தெரியுமா? ரட்சண்யத்தை நான் கண்டுவிட்டேன். இந்த ரட்சகர் பாவங்களை மன்னிக்க வந்தவர், என் பாவங்களுக்காக மன்னிக்க வந்தவர், தன்னையே மாய்க்க தன்னை ஒப்பு கொடுத்தவர். இந்த ரட்சகர் எனக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவர். இந்த ரட்சகர் பரலோக ராஜ்யத்திலே எனக்காக ஒரு வாசஸ்தலத்தை உண்டு பண்ணி இருக்கிறவர். இந்த ரட்சகர் திரும்ப வரப்போகிறார். என் வாழ்நாள் எல்லாம் என்னோடு இருக்கிற ஒரு ஆண்டவரை, என்னை வழி நடத்துகிற ஒரு ஆண்டவரை, என்னை பரலோகத்தில் பிதாவிடத்தில் என்னை கொண்டு சேர்த்துகிற அந்த ரட்சகரை நான் கண்டு கொண்டேன். இது எவ்வளவு பெரிய பாக்கியம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே பணிந்து கொள்ளுங்கள், சமாதானம் அடையுங்கள், சுத்தமாகுங்கள், மாற்றம் அடையுங்கள். தேவ ஜனமே, அவரை பிரசித்தம் பண்ணுங்கள். அவரை பார்த்தவர்கள் எல்லாம் இதை செய்தார்கள். நீங்களும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட மாற்றத்தை தேவனாகிய கர்த்தர் நிகழ்த்துவார் என்பதை எந்த விதமான மாற்றம். அவரை பார்த்தவங்க என்ன செய்வாங்க? மாற்றம். ஒருவேளை இதுவரைக்கும் மாற்றமே இல்லை சார், இதுவரைக்கும் மாற்றம் இல்லை, லைஃப்ல மாற்றமே இல்லை, என் வாழ்க்கையில ஒரு போராட்டம், என் வாழ்க்கையில ஏதோ சத்துரு, ஏதோ ஒரு தடை என் வாழ்க்கையில மாறுதல் இருக்கிறதா என்று ஏங்கி வந்திருப்பாயினால் அவரை கண்டவர்களுக்குள்ளே மாற்றம் உண்டானது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? உனக்குள் எனக்குள் அந்த மாற்றத்தை கர்த்தர் தருவாராம்.